ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு மார்க்கெட்டில் 2 கப்பல் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. காய்கறி வாங்குறதுக்கு அவங்க பேரம் பேசுகிற மாதிரி தெரியுது. பட் அங்கே உட்காந்துருக்க அந்த பையனுக்காக இவங்க பேரம் பேசுகிறாங்க. இவ்வளோ அதிகமாக இந்த பையனுக்காக நாங்கள் கொடுக்கணுமா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அந்த பொண்ணு பேசுகிறப்ப அவன் லுக்கை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கான்னு. இந்த மாதிரி பசங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களை தேடுற பேரண்ட்ஸுக்கு இருக்க பெரிய பிரச்சனையை அவங்க வளர்ந்ததும் அசிங்கமாயிருவாங்கங்கிறது தான். ஆனால் இவனை பார்த்தாலே தெரியும் இவன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு. கொடுக்குற பணத்துக்கு இவன் ஒருத்தங்க என்ன இல்லீகலாக இந்த பையனை விற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு அடாப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஃபேமிலிக்காக. இது பார்த்தாதுன்னு வாரண்ட் வேற கொடுக்குறான். ஃபுல் பாடி செக்அப் பண்ணி இவனுக்கு எந்த விதமான டிசீஸும் இல்லைன்னு வாரண்ட் கொடுத்துருக்கான் வேற. இவனை விற்ற அந்த ஆள் இவனை பார்த்து, எலி இனிமேல் உனக்கு ஒரு புது ஃபேமிலி கிடச்சிருச்சுப்பா, சந்தோஷமா இருன்னு அந்த அம்மா கிட்ட அனுப்புகிறப்ப, உன் பேர் இனிமேல் எலி கிடையாது ஆண்ட்ரூன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒருவேளை இது எலியோட ஃப்ளாஷ்பேக்கான்னு தெரியல. இந்த பையனும் குட் பை கார்பெண்டர்னு சொல்லிட்டு கிளம்புறான். எலி ஜாங் ஒரு காலத்தில் அவனை ஒரு கார்பெண்டர் வளர்த்தாருன்னு சொல்லியிருப்பான். இவனை வித்தவன் தான் அந்த கார்பெண்டர் போல. இவங்க ஒன்றும் குழந்தை வேணுங்கிற ஆசைக்காக இவனை அடாப்ட் பண்ணல. இவனை கார்க்குள்ளே வச்சுட்டு அந்த அம்மா அவன் ஹஸ்பண்டுக்கிட்ட எரிஞ்சு விழுறாங்க. நீ மட்டும் ஆண்மை இல்லாத ஒருத்தனை இல்லாட்டி நமக்கு இவ்வளோ செலவு வந்திருக்காதுன்னு அவங்க பேசுகிறப்ப சொசைட்டிக்கு மத்தியில் அவங்க பேர் கெட்டக்கூடாதுன்னு தான் இவனை அடாப்ட் பண்ணுறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஜஸ்ட் ஸ்டோரிக்காக சொல்லப்பட்ட கதை இல்லை. உண்மையாகவே பல இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒரு பொண்ணு ஆக்சிடென்டலாக ப்ரெக்னென்ட் ஆகி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு குவாரா இல்லை ரெடிட் மாதிரியான இடங்களில் போஸ்ட் பண்ணால் அவளோட கமெண்ட்ஸில் அதை அபார்ட் பண்ணிருங்கிறத விட எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், அந்த குழந்தைக்கு பணம் கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோங்கிற மெசேஜ் தான் அதிகம் வரும். இவங்க எல்லாருமே இறக்க மனசு இருக்கவங்க இல்லை. இந்த குழந்தைய கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறவங்க. அந்த பையன் எலி அந்த இடத்துல உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கப்ப அவன் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. இவனுக்கு அவங்க வேலை அட்டாச்மெண்ட்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எப்படியாவது அவங்கள மயக்கணுங்கிறதுக்காக உள்ளே வந்ததும் ஒரு நார்மலான பையன் மாதிரி அவங்கள கட்டிப்பிடிச்சு வரவேற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறான். இந்த கப்பல் உங்களோட ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு புறா அவங்களோட ஃப்ரிட்ஜில் இறந்து போய் கிடக்கு. அவங்க ஷாக்காக இதை யார் பண்ணதுன்னு அந்த பையன் கிட்ட கேட்டதுக்கு, நான் தான் பண்ணேன். ஒரு தடவை இறந்து போயிடுச்சுன்னா அது மாமிசம் தான், நம்ம அதை சாப்பிட்லாம், அவங்களுக்கு தெரியாதான்னு அந்த பையன் கேட்குறான். தெருவில் வளர்ந்தவன் இப்படி இவன் யோசிக்கிறது ரொம்ப நார்மல். இதை பண்ணால் கூட அவங்க என்ன லவ் பண்ணுவாங்கன்னு தான் இவன் நினைக்கிறான். இவன் வரைஞ்சிருக்க டிராயிங்கை பார்த்தாலே ஏதோ வினோதமாக இருக்கும். நம்ம தப்பு பண்ணி இவனை அவசரப்பட்டு வாங்கிட்டோம்னு சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட இவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க இவனை. அதில் கிடச்ச ரிசல்ட் இவன் ஒரு சைக்கோபத். அந்த அம்மா பயந்து போய் நான் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் இவன் என்ன ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப அவன் ஒரு குழந்தை, நம்ம அவங்க அப்பா அம்மா அப்பெல்லாம் அவன் பண்ண மாட்டான்னு அவங்க அப்பா இவனுக்காக வாதாடுறாரு. இது போக டெய்லி இவனுக்காக இவன் பக்கத்தில் ஒரு ஆளை சேஃப்டிக்கு வச்சிருக்கணும்னு வேறு ரிசல்ட் வந்திருக்கு. செலவுக்கு மேலே செலவு இவன் இழுக்கிறான்னு பார்க்குறாங்க. ஸோ மறுபடியும் இவனை தெருவிலே விட்டாங்க வேற வழி இல்லாமல். யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல. சும்மா தெருவில் இவன் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. பட் இவன் தனியாக இல்லை. எப்படி இவனை கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு நினச்ச அந்த கார்பெண்டர் இவனுக்காக அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுச்சுவேஷன் புரியுதா? இன்ஃபைனைட் மணி. இவன் ஒரு பேரண்ட்ஸுக்கு இவனை விற்பான், அவங்க இவனை மறுபடியும் விரட்டி விடுவாங்க, மறுபடியும் இவன் வேற ஒருத்தங்களுக்கு இவனை விற்பான். அந்த செத்து போன புறாவை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொன்னது, அந்த மாதிரி டைப் ஆஃப் டிராயிங்கை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே இந்த கார்பெண்டர் தான் போல. இந்த பையன் நிஜமாவே ஒரு சைக்கோபத்தெல்லாம் இல்லை. அந்த டாக்டர் கேள்வி கேட்குறப்ப சைக்காலஜிக்கல் ஹாஸ்பிட்டலில் எப்படி பதில் சொல்லணும்னு கூட இவன் தான் சொல்லி கொடுத்துருக்கான். அந்த பையன் மனசில் ஓடுறதுலாம் இந்த கார்பெண்டர் ரொம்பவே நல்லவர், எனக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாருன்னு நினைக்கிறான். கார்பெண்டர் எனக்கு பசிக்குதுன்னு அந்த பையன் கேட்டப்ப அவன் கையில் ஒரு சிசரை எடுத்து காட்டுறான். எலி ஜாங் அவன் பேக் ஸ்டோரியில் பண்ண மாதிரியே ஒரு காரோட டோரை உடச்சி அதில் இருக்க பொருட்களை திருடுறான். இதை பார்த்து தான் எலி ஜாங் வளர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனும் காப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்கான் போல. இப்போ நீ ரொம்ப வளர்ந்துட்ட எலி, இதுக்கு மேலே உன்னை யாரும் அடாப்ட் பண்ண மாட்டாங்க. வேற ஒரு பெரிய விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் போஸ்டரை பார்க்குறான். அடுத்த நாள் எலி ஒரு இடத்துல நிற்கிறப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி வேற 2 கப்பல் நிற்கிற மாதிரி தெரியுது. இவன் தான் நீ சொன்ன பையனா, இவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கொரியாவில் ஏதோ ஒரு சட்டம் இருக்குது போல். ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதுன்னா 2 குழந்தைங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இல்லை சில பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். இந்த மாதிரி சில சலுகைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க வயிற்றுல ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, அதோட இன்னொரு குழந்தை இருந்துச்சுன்னா இன்னும் அட்வான்டேஜ்னு தான் இவனை அடாப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆஃபீஸர் நீங்கள் இந்த பையனை அடாப்ட் பண்ணுற டேட்டும் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கணும்னு அப்ளை பண்ண டேட்டும் ஒரே நாள் மாதிரி இருக்கே, இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பான விஷயம் இருக்க மாதிரி தெரியுது. அதோட இந்த பையனை பார்க்க உங்கள் பையன் மாதிரியே தெரியலன்னு அந்த ஆஃபீஸர் சொல்கிறப்ப அந்த பேரண்ட்ஸ் ஷாக்காக நிற்கிறாங்க. பட் எலி அந்த இடத்துல ஒரு பக்கமான ஆக்டர் மாதிரி நடந்துக்கிறான். அந்த டேடியை கட்டிப்பிடிச்சு அழுறான். அப்பா என்ன சொல்கிறாங்க, நான் உங்கள் பையன் இல்லையான்னு ஓவர் ஆக்டிங் பண்ணுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையன் முன்னாடி இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவீங்க? நான் பெத்த பையனா இவன் இல்லாமல் இருக்கலாம், பட் இவனும் என்னோட பையன் தான், இவனும் சண்டை போடுறான். உண்மை என்னன்னா எலி இந்த இடத்துல நடிக்கவே இல்லை. நிஜமாவே இவனுக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கணும்னு தான் நினைக்கிறான். இந்த பிரச்சனையிலேருந்து பையன் நம்மளை சூப்பராக காப்பாற்றிட்டான்ல, நல்ல டேலண்டடான ஆள் தான். அவங்கெல்லாம் போயிட்டாங்க சின்ன பையா, நீ இனிமேல் நடிக்க வேணாம்னு சொல்கிறப்ப அந்த பையன் டிசப்பாயிண்டடாக இருக்கான். இவங்களுமே இந்த அப்பார்ட்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் இவனை விரட்டி விட்டாங்க தான். மறுபடியும் இந்த கார்பெண்டர் கிட்டேயே வந்துட்டான்.
பையன் இந்த கார்பெண்டர் கிட்ட எனக்கு ஒரு டவுட்டு, என்னை எதுக்காக எலி ஜாங்னு கூப்பிடுறீங்க? என்னோட பேர் கூட எலி கிடையாதுன்னு கேட்டதுக்கு அந்த கார்பெண்டர் உண்மையான கார்பெண்டர் கிடையாது, அந்த ஹாஸ்டலோட சைக்கோ லீடர் ஒலிவாங் தான் இவன். ஏன்னா நீ தான் நான் உருவாக்க போகிற எலி ஜாங்னு அவன் கிட்ட பேசுகிறப்ப இது ஒன்றும் எலியோட பேக் ஸ்டோரி கிடையாது போல. எலியோட பேக் ஸ்டோரியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உண்மையாகவே ஒரு சின்ன பையனை எலி மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கான் இந்த சைக்கோ. இந்த பையன் மனசில் நினைக்கிறான் கார்பெண்டர் ரொம்பவே நல்லவர், பட் என் பேர் எலி ஜாங் இல்லைன்னு நான் சொன்னாலே அவர் செம்மவா கோவப்படுவாருன்னு நினைக்கிறான். இப்போ நீ என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு. நம்ம மிரட்டுறப்ப ஒன்றும் சொல்லலை, நம்ம விருப்பப்படுற எல்லாத்தையும் எடுத்துப்போம், நான் தான் உங்களோட எலி ஜாங்னு அவன் சிரிச்ச முகத்தோடு சொல்கிறான். காட்டாக்கு துரோகம் பண்ண ஜிங்ஜாகும் இங்கே தான் இருக்கான். இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்காக உங்களை இருக்கிறதுல ஒஸ்டான க்ரைம் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்கன்னு. நீ என்னடா இம்பிட்டு சீப்பான ஆளாக இருக்கன்னு கேட்டு அங்கேயே நிற்கிறான். ஏய், எங்களை பார்த்து சீப்பான ஆள்னு சொல்கிறியா? அப்படிலாம் பேசாதப்பா, நாங்கள் ஜஸ்ட் எந்த பொருள் அதிக டிமாண்டில் இருக்கோ அதை விற்கிறோம், அவ்வளோதான்னு பேசுகிறான். ஆனால் எங்கள் பிஸ்னஸில் வித்தியாசமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா? இதில் இருக்கிறதுலே மோசமானவங்க விற்கிறவங்களா இல்லை வாங்குறவங்களானே புரியாது. இங்கே ரெண்டு சைடும் மான்ஸ்டர் தானே பேசுகிறான். இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு என்ன பேசுறதுனே புரியலை. இந்த சைக்கோக்கு இருக்க அவனோட ஹாப்பினஸ்க்காக ஒரு மான்ஸ்டரே இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் திருடிக்கிட்டு இருக்க நேரத்தில் உண்மையான எலிஜாங்க அங்கே வந்து அந்த பையனை தடுத்து நிறுத்துறான். இவனை திருப்பி பார்க்குறப்ப இவனோட முகம் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே எலியோட முகம் மாதிரியே தெரியுது. இது பார்த்தாதுன்னு என்னடா முறைக்கிற புறம்போக்குன்னு இந்த சின்ன பையன் கத்துறப்ப எதிரில் இருக்கிறது அவனே தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி எலி தெருவில் இருக்கப்ப யாராவது அவனை பார்த்து முறைச்சு சண்டை போடுற மாதிரி வந்தா இவன் இப்படி தான் கத்துவான். அப்போ தான் தன்னை ஒரு டஃப்பானவனு காமிச்சிக்கிட்டு சண்டையில் ஜெயிக்கலான்னு இவனுக்கு மனசில் ஒரு தாட் இருந்துச்சு. அந்த பையனுக்கு இப்போ என்னாச்சுன்னு காட்டல, பட் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் எலியோட பொண்ணு ஏனாவை காட்டுறாங்க. ஹாஸ்டலோட வாரனும் அந்த பொண்ணு அந்த குழந்தைய வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, யாரும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, உங்கள் லைஃப்பில் எப்படி போச்சுன்னு எலி கேட்டதுக்கு நாங்கள் சின்ன பிஸ்னஸ் மாதிரி வச்சு நடத்துகிறோம், சின்ன சின்ன பிஸ்னஸ் நிறையா பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் தெருவில் ஆதரவு இல்லாமல் இருக்க மற்ற குழந்தைங்களுக்கும் இடம் கொடுத்து நாங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். நீ ஆசைப்பட்ட மாதிரியேடா, பட் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஒலிவாங் இன்னொரு ஹாஸ்டலில் உருவாக்கியிருக்கான். ஆதரவு இல்லாத பசங்களை க்ரைம் பண்ண வைக்கிறான். நாங்கள் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறோம், பட் அவங்களோட படைபலம் அதிகமாகிக்கிட்டே போகுது. நான் சுயநலமாக கேட்குற மாதிரி தெரியல உனக்கு, பட் ப்ளீஸ் ஹாஸ்டலுக்கு திருப்பி வந்துடு அவன் கெஞ்சிரா. நீ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ உன்கிட்ட இது கேட்குறது தப்புன்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் அந்த ஒலிவாங் நீ சொன்னால் மட்டும்தான் கேட்பான். அவனை தடுக்கிற ஒரே ஆள் நீ தான். திருப்பி வாணிவை கேட்குறா. இவன் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கான். இந்த நியூஸ் ஒலிவாங்குக்கும் தெரியும். அந்த சாலி பார்க் என்னோட எலியை மறுபடியும் அடைய ட்ரை பண்ணுறாளா? ஆனால் என்னோட எலியோட பதில் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி யுத்தங்கள் அவன் கலந்துக்க விரும்ப மாட்டான்னு சொல்கிறான். இழக்கிறதுக்கு கையிலேயே ஒரு பொருளை வச்சிருக்க ஒருத்தன் கண்டிப்பாக பலவீனமானவனா மாறி இருப்பான்னு சொல்கிறான். அதே மாதிரியே இங்கே எலி இதிலெல்லாம் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்போ தான் ஜிங்ஜாங்க்கு உயிரே வருது. நல்ல வேளை எலிஜாங் ஒரு பெரிய கீயாக இருப்பான் நம்ம யுத்தத்தில் நினச்சேன். ஆனால் அவன் கலந்துக்க கூட மாட்டான்னு நீ சொல்கிறப்ப நம்மளோட பிளானில் 2வது கட்டத்தை எடுத்து வைக்கலான்னு இப்போ வில்லத்தனமாக சிரிக்கிறான். இவனுக்கு உளறிக்கிட்டு இருக்கிறது ஒரு அளவும் புரியாமல் இந்த சைக்கோ ஜேம்ஸ் அங்கே உட்காந்துருக்கான். இந்த 2வது மிகப்பெரிய அடிக்கு இந்த ஜாஸ்மின் தான் முக்கியமான ஸ்டெப்புன்னு பேசுகிறானுங்க. இங்கே டேனியலோட ஸ்கூலில் ஜாக்லி சண்டை போட்டு அவனோட முடியை சேவிங் பண்ணிப்பேன் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். பட் இப்போ நடு ஸ்கூலில் உட்காந்து அவனோட தலைமுடியை சீவிக்கிட்டு இருக்கான். எப்படி அவன் முடி அவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துருச்சுன்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குற நேரத்தில் ஜோயி அந்த இடத்துல அவனோட விக்கை கலட்டி இவன் மொட்டத்தலை தான் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு அவனோட ஸ்கேமை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறான். பட் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அது ஜாஸ்மினோட அப்பா தான். அங்கே இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, வெளியே போங்கன்னு அவரை தூக்கிட்டு போகிற நேரத்தில் தயவு செஞ்சு எனக்கு 5 நிமிஷம் மட்டும் கொடுக்க, நான் பேசிட்டு போயிடுறேன். அந்த ஆள் கிளாஸோட வாசல்லே கெஞ்சிறான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையும் மிஸ்ஸிங் போஸ்டரை காமிச்சு ஜாஸ்மினை காணான்னு இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த புள்ளி பையன் ஜாஸ்மின் என்ன பண்ணா தெரியுமா? இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு சில பொண்ணுங்களோட ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணி தப்பான வேலை பார்த்துருக்கா. போலீஸ்க்கு போனால் ஜாஸ்மினை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவானுங்க, கண்டுபிடிக்க மாட்டானுங்கன்னு பேசுகிறப்ப என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். நடு ஸ்கூலில் மண்டி போட்டு இந்த மன்னிப்பு கேட்குறான். இந்த பேனல் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு ஞாபகம் வருது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு. என்னோட ஃபேவரட் ஆர்க்கில் இதுவும் ஒன்று. அந்த பசங்களாம் இவனை பாவமாக பார்க்குறப்ப ஜாஸ்மினோட அப்பா எதிரில் இருக்க புள்ளியோட காலை பிடிச்சி கெஞ்சிறான். டேனியல் பார்க்குக்கு அவனை பார்க்குறப்ப இவனோட அம்மா ஞாபகம் வருது. தன்னோட பையனுக்காக அவங்க எவ்வளோ வேணால் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தான் இவனையும் பார்க்குறான். சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவனை கலாய்ச்சி சிரிக்கிற நேரத்தில் டேனியல் பார்க் முறையாக அவனோட கிளாஸ் ரூம்லேயே கடுப்பாகிறான். மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் எரிஞ்சு விழுறான். டேய், இனிமேல் ஒருத்தர் கூட இவரை பார்த்து சிரிக்கக்கூடாது, நம்ம மிரட்டவே ஆரம்பிக்கிறான் அவங்கள. மொத்த கிளாஸும் பின் ட்ராப் சைலண்ட்டுக்கு போயிடுச்சு. கீழே மண்டி போட்டிருக்க அவளோட அப்பா கிட்ட டேனியல் பார்க் முன்னாடி போய் கவலைப்படாதீங்க சார், உங்களுக்காக உங்கள் பொண்ணை நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னு வாக்கு கொடுக்குறோம். அவன் கூடயே ஜேயும் வாஸ்கோவும் இருக்காங்க. இந்த பையன் வாஸ்கோ ஜோரோவோட ரீஎன்கார்னேஷனுங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நிற்க வேண்டியவன் ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க. இது எல்லாத்தையும் ஜாக்லி அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். இவன் முன்னாடியே போல, பட் கண்டிப்பாக இந்த விஷயத்தை இவன் அப்படியே விட மாட்டான்னு தெரியும். அவன் ஓடி போனதுக்கு இவன் தான் முக்கியமான ஒரு காரணம். இது போக அவன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்க எம்டியான பெஞ்சை பார்க்குறப்ப
இவனோட காணாமல் போன 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் கணக்கு தெரியுறாங்க. ஜெயிலில் இருக்க ஜிஹோ, ஓடி போன ஜாஸ்மின். ஜிஹோ மூஞ்சியை பாருங்க, இப்படி இருக்கவனா இப்போ இப்படி இருக்காங்கிற மாதிரி இருக்கும். ஜிஹோவை இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நினச்சிருப்பான். அதை கரெக்டாக மீற பின்னாடி இருந்து வந்து கேட்குறான். என்ன சாக், நீ ஜாஸ்மினோட இடத்துல ஜிஹோவை வச்சு பார்க்குறல்ல, அவங்களுக்கு உதவி பண்ணணும் நீ ஆசைப்படுற, பட் நீ தான் அந்த பிரச்சனைக்கு காரணம், நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, அதானே? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சாக். நீ எப்பயுமே சண்டை போடவே கூடாதுன்னு சொல்கிற ஒருத்தி நீ இப்போ என்ன வேணா பண்ணுன்னு சொல்கிறான். இங்கே எலி ஒரு தெருவில் ஒரு காரில் சாஞ்சு உக்காந்துருக்க நேரத்தில் அந்த கார் பக்கத்தில் இருக்க டோர்லேயே ஒருத்தன் சிசர் எடுத்து சொருகுறான். அது அந்த குட்டி பையன் எலி தான். உன் பேரும் எலி தானா? என் பேரும் எலிஜாங் தான்ப்பா. இப்படிலாம் பேசுகிறப்ப யார் உனக்கு இப்படி பணத்தை எடுக்க சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு கார்பெண்டர்னு சொல்கிறான். அவர் தான் எப்படி எனக்கு தெருவில் சர்வைவ் ஆகுறதுன்னு சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்கிறப்ப எதுவுமே இவன் ஸ்டோரி மாதிரியே இருக்குது. இது கோயின்சிடென்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு இவனுக்கு கண்டிப்பாக தெரியும். உன் கார்பெண்டரோட பேர் என்னன்னு கேட்குறான். இவனோட கார்பெண்டரும் அவனை வளர்க்குற கார்பெண்டரும் ஒரே ஆளான்னு செக் பண்ணுறதுக்காக. பட் அந்த பையன் என்னோட கார்பெண்டரோட பேர் ஓலிவாங்னு சொல்கிறான். இங்கே சுச்சுவேஷன் என்னன்னு எலிக்கு புரிஞ்சு போச்சு. இதே நேரத்தில் மெட்ரோ ட்ரெயினில் அந்த ஸ்கூல்லேயே மோசமானவன் லோகன் பால் மெட்ரோ ட்ரெயினில் ஆணி அடித்த மாதிரி நின்றுட்டு போகிறான். இவனும் டேனியலோட கேங் ஜாஸ்மினை தேடி போகிற இடத்துக்கு தான் போகிறான். இவன் போகிறதுக்கு ரீசன் என்னன்னா, அன்னோன் நம்பர்லேருந்து இவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஜோயியோட ஃபோட்டோ வேணும்னா இந்த ஊருக்கு நீ வாடான்னு. இவன் அந்த ஃபோட்டோக்காக வரல. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன தவிர இன்னொருத்தங்கிட்ட ஜோயியோட ஃபோட்டோ இருக்கும், அவனை நான் பொழக்காமல் விட மாட்டேன்னு தான் இவன் இந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கான். ஜோஹன் பால் உள்ளுக்குள்ளே ஒரு ரொமான்டிக்கான பர்சன் தான். ஜோயியோட ஃபோட்டோவை கூட ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். இப்போலாம் ஆர்டிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் ரொமான்டிக்கான பர்சன்லாம் இல்லைன்னு ஆர்டிஸ்டையே இவன் எதிர்த்து பேசுகிறான். பட் அவன் கூட இருக்கிறது வின்ஜின், த டெட்லி டியோ. இவனுக்கு 2 பேரும் தான். இவனோட ஃப்ரெண்ட் மேரி இவனை அனுப்பி வச்சிருக்கா. ஒழுங்கா நீயும் அந்த ஊருக்கு போய் என்னோட எல்லா ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணிட்டு வர, இல்லாட்டி உனக்கு கொன்னுருவேன்னு இவளை மிரட்டி அனுப்பியிருக்கா. இவனுக்கு போகிற வழியிலே சண்டை போட்டுக்கிட்டே போகிறாங்க. நான் ஒன்றும் குண்டா இல்லை, என்னோட மொத்த மசிலும் குண்டா இருக்குது, அவ்வளோதான், அதனால தான் நான் இப்படி தெரியுறேன்னு. இவனுக்கு சப்வேலேருந்து மேலே போகிற நேரத்தில் இவனுக்கு மீட் பண்ணுறது நம்ம பசங்களை தான். என்ன தான் எவ்வளோ தான் இவனுக்கு சண்டை போட்டுருந்தாலும் வேற ஒரு ஊரில் போய் நம்மளோட ஸ்கூல் இல்லை காலேஜை சேர்ந்த பசங்களை பார்க்குறப்ப நம்மளால் பேசாமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இவனுங்களுக்குள்ளேயும் இருக்குது. எதுக்காகடா நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னு கேட்கணும்னு போல. பட் இவனுக்கு தான் டஃப்பாக காமிக்கணும்னு நினைக்கிற ஆளுங்களாச்சு. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்கல. உங்கள் பெரிய காது வச்ச ஃப்ரெண்டு எங்கடான்னு பம்ஜையை கேட்டதுக்கு பம்ஜே அவனோட யூத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உளறிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இந்த 2 டீமுமே ஹாஸ்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கங்கிறது தெரிஞ்சதும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு எதிரிகளாக இல்லாமல் இருக்கலாம். முதல்ல யார் ஹாஸ்டலை கண்டுபிடிக்கிறதுன்னு அடிச்சுக்க வேணாம். முதல்ல யார் ஹாஸ்டலை கண்டுபிடிக்கிறானோ அவனுங்களுக்கு தான் எல்லாரையும் பொழக்கிற உரிமை இருக்குன்னு இவனுங்களுக்குள்ள ஒரு கிறுக்குத்தனமான ரேஸ் ஆரம்பிக்குது. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கேங், அப்புறம் அதிக ஆள்பலம் இருக்கவங்கன்னு சொல்லப்படுற ஹாஸ்டலுக்குள்ள ஒரு 5 பைத்தியக்கார கிறுக்கனுக்கு வந்ததுனால புயல் அடித்த மாதிரி ஆக போகுதுன்னு ஆர்டிஸ்ட் பேசுகிற நேரத்தில் அங்கே ஆறாத ஒருத்தன் வரான். அது சாக்லி தான். இவன் ஒரு தனி டீமாக இங்கே வந்திருக்கான். பட் உண்மை என்னன்னா இவனுக்கு 6 பேருக்குமே எதை தேடணும் எங்கே தேடணும்னு கூட தெரியாது. முதல் முறையாக விம்ஜனுக்கு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா கிடைக்குது. இவனுங்கெல்லாம் தேடுறானுங்களா, கண்டிப்பாக இவனுங்களே முடிச்சிருவானுங்க மொத்த ஹாஸ்டல்லையும். நான் எதுக்காக தேடணும், நான் வீட்டுக்கு போகலான்னு இவன் யோசிக்கிற நேரத்தில் வேற ஒருத்தனோட கண்ணில் இவன் பட்டுட்டான். இவனை மாதிரியே கூலிங் கிளாஸ் போட்டிருக்க ஒருத்தன் பீச்சில் சாக்லியை தூக்கி அடிச்சிருப்பான். இந்த சாம்பியன் பூச்சிக்களின்னு நிக்னேமை வச்சுட்டு ஒருத்தன். அவனுக்கு இப்போ ஹாஸ்டலுக்கு கீழே கூலிப்படையாக வேலை பார்க்குறானுங்க. இவனுக்கு தான் வின்ஜினோட பழைய கேங்கை சேர்ந்தவனுங்க. அவன் இவனோட மற்ற ஆளுங்களுக்கும் ஃபோன் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நான் வின்ஜினை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான்டான்னு. அந்த பைத்தியக்காரன்களுக்கும் இவனை வேட்டையாடுறதுக்கு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிற மாதிரி ஃபுல் செட்டப்போட துருப்பிடிச்ச வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கானுங்க ஃபுல் ஸ்பீடில். நீயே அவனை கொண்டுறாத, நாங்களும் சேர்ந்து தான் அவனை கொள்ளுவோன்னு பேசிட்டே இங்கே இந்த ஹாஸ்டலில் இந்த பசங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பையன் லோகன் பால் அவனோட ஸ்கில்ஸ் என்னன்னு சொன்னேன், ஜெஜுசுவா. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டால் அவனை ஈஸியாக தோக்கடிச்சிடலான்னு. நீ அந்த வாஸ்கோவை பார்த்துக்கன்னு அந்த சைக்கோ ஜேம்ஸ்கிட்ட பேசுகிறப்ப எதுக்கு எனக்கு மட்டும் வாஸ்கோவை கொடுக்குறீங்க, எனக்கு எல்லாரையும் கொல்லணும்னு ஆசைன்னு அவன் பேசுகிறான். இந்த தடவை உங்களை பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் போன தடவை இவன் யாரை பார்த்து ஓடி இருப்பானோ அவனே பைக்கில் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். புதுசாக ஒரு கேங் ஹாஸ்டலில் சேரன்னு சொல்லி காட்டாக் ஜோஹன் கிட்ட அடி வாங்கிட்டு போயிருப்பானுங்க. அவனுங்களும் இங்கே தான் இருக்கானுங்க. லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ண ஆப்போனன்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பவராக இருந்தான். அதனால தான் நாங்கள் தோற்றோம். ஆனால் இந்த தடவை அது மறுபடியும் நடக்காதுன்னு இவனுங்களுமே சண்டைக்கு ரெடி ஆகுறானுங்க. ஆனால் ஃபோனில் அவனுங்களுக்கு வர கமெண்ட், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதீங்கடா. இந்த தடவை வந்திருக்க 2 பேரும் எந்த விதத்துலையும் அந்த ஜோஹனுக்கு சலைச்சவனுங்க இல்லை. டேனியல் பார்க் அண்ட் சாக்லி. அவனுக்கிட்ட கேர்லெஸ்ஸாக இருந்து உயிரை விட்டுறாதீங்கன்னு கமெண்ட் வருது. பட் இவனுக்கு தனியாக இல்லை, பிக் டீலும் இந்த இடத்துல தான் இருக்கானுங்க. ஜேக் கிம்க்கு அப்புறம் அதோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர் ஜெரியும் இங்கே தான் இருக்கான். நம்ம 2வது கட்ட பிளான் இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னு இவனுக்கு பேசுகிறப்ப ஒருவேளை இவனுக்கு எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு வர வச்சதே இவனுக்கு தாங்கிற மாதிரி இருக்குது இந்த சுச்சுவேஷன். பட் டேனியலோட டீம் மட்டும் இங்கே தனியாக இல்லை. ஹாஸ்டலோட செகண்ட் டீமோட பாரன் தனியாக உட்காந்துருக்க நேரத்தில் அவன் கண்ணுக்கு முன்னாடி எலிஜாங்க வந்துட்டான். ஏன்னா வரமாட்டேன்னு ஓவராக பேசியிருந்த, இப்போ திருப்பி வந்திருக்க, உனக்கு தான் குழந்தை இருக்கே, ஞாபகம் இருக்கா? அப்படியுமே நீ இந்த யுத்தத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன்னு அவன் கேட்குறப்ப
இந்த குழந்தைய மட்டுமே நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த விஷயம் கிடையாதுடா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடாத நிறைய விஷயங்களை நான் இந்த உலகத்தில் உருவாக்கிட்டேன். அதை அழிக்கிறதும் என்னோட பொறுப்பு தான். கையில் டூல்ஸோடு அவனுங்க கிளம்புறானுங்க. ஹாஸ்டல் பி டீமோட செகண்ட் இன் கமாண்ட், அப்புறம் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர். இது எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்ச ஒலிவாங்க. அவனோட பாஸ் லைக் எந்த மொட்டை மாடியில் ப்ரொஜெக்டரை வச்சு மூவி பார்த்து ஹாப்பியாக இருப்பாங்களோ அந்த இடத்துல இவன் மட்டும் இப்போ தனியாக உட்காந்துருக்கான். ஆனால் நம்ம நினச்சது உண்மை இல்லை. அந்த ஹாஸ்டலோட அங்கிள்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தன் உள்ளே வந்து எமர்ஜென்சியான ஒரு நியூஸ் சொல்கிறான். ஜேஹை ஸ்கூலில் சேர்ந்த பசங்க நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு பேசுகிறப்ப அவங்க எல்லோரும் எங்கே இருக்காங்கங்கிற லொக்கேஷன் சொல்லி நாங்கள் போய் அவங்கள பார்த்துக்குறோன்னு இவனுங்க பேசுகிறாங்க. பட் இந்த ஊர் மொத்தத்துலேயும் அவனுங்க இருக்கானுங்கன்னு சொல்கிறான். ஈஸ்டில் நைட் டைமில் கூட கூலிங் கிளாஸ் போட்டிருக்க ஒரு பைத்தியக்காரன், வெஸ்ட்டில் டேட்டூ போட்டிருக்க ஒரு குண்டை, மஞ்சமுடி பையன் சவுத்தில், நார்த்தில் பர்னக்கல்ங்கிற ஒரு கேங்கோட ஹெட் வாஸ்கோவே இருக்கான். இது எல்லாத்துக்கும் சென்டரில் போன தடவை வந்து நம்மளை பொழந்துட்டு போனானே ஒரு அழகான பையன், அந்த டேனியல் பார்க் தான் இருக்கான்னு சொல்கிறப்ப இங்கே டேனியலை சுற்றி ஒரு பொண்ணுங்க படையே கூட்டிட்டாங்க. ஜாஸ்மின் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பொண்ணுகிட்ட கேட்டிருக்கான். மற்ற பொண்ணுங்க எல்லாரும் இவனை சுற்றி வளைச்சு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுக்கிறாங்க. இவன் ஒருத்தன் தான் எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்கான். இவனுக்கு ஷாக்காய் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாமல் ஷாக்காய் நிற்கிறப்ப அந்த ஜிங்ஜா, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இது தாண்டா என்னோட 2வது கட்ட பிளான், என்ன ஏதோ ஒரு பெயிண்டிங்கை வரைகிறான். அதோட இதுதான் என்னோட மாஸ்டர் பீஸாக இருக்கும். ஒலிவாங், நீ டான்ஸ் ஆடுறதுக்கு உனக்கு ஒரு பெரிய ஸ்டேஜே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்னு பேசுகிறான். இங்கே வின்ஜின் ஒவ்வொருத்தங்களாம் பொழந்து இன்ஃபர்மேஷன் கேட்குறான். பட் இதுதான் பாயிண்ட் ஆர்கனைசேஷன் ஆச்சு. கீழே இருக்கவங்களுக்கு மேலே இருக்கவங்களை பற்றி எதுவுமே தெரியாது, எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இருக்காது, தகவல் எதுவுமே கிடைக்கல. எதுக்காக அப்படியே விட்டு வைக்கணும்? இவன் கையை உடச்சிட்டு போகலான்னு இவன் ட்ரை பண்ணுறப்ப வாஸ்கோ பின்னாடி இருந்து இவனை நிறுத்துறான். என் வேலையை நான் பார்க்குறேன், ஓ வேலையை நீ பாருடா, எதுக்காக என் வழியில் தலையிடுற? உன்னோட கையை நான் உடப்பேன். வின்ஜின் அவனை மிரட்டுறான். பட் இவன் போட்டிருக்க சன்கிளாஸஸால் எதில் இருக்கவன் எப்படி இருக்கான்னு கூட அவனுக்கு தெரியல. இதை போட்டு இவனோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு இவனுக்கு தெரியும். இந்த கிறுக்க லோகன் பால் வந்தவனுக்கு மொத்த பேரையும் காலி பண்ணி அவனுக்கு பாடி சர்ச் ஜோயின்னு அவளோட பேர் எழுதி வித்தியாசமாக ரொமான்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எனக்கு ஜோயி மாதிரி தெரியல. ஒருவேளை கொரியன் லாங்குவேஜான்னு தெரியல. மனசுக்குள்ளே ஏதோ கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி, என்னை மன்னிச்சிட்டு ஜோயி, எவ்வளோ தேடினாலும் என்னால் அந்த ஃபோட்டோ பற்றின இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இது என்னோட சாக்ரிஃபைஸை எடுத்துக்கொண்டு இந்த டிராயிங்கை வரைஞ்சிருக்கான். பக்கத்துலேயே ஒரு காஸ்ட்லியான மோட்டர் பைக் கானில் இருக்கிறத பார்க்குறான். அந்த மஞ்சமுடி பையன் சேயோட பைக்கு தான் தெரியும். எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு ஏரியாவில் கேர்லெஸ்ஸாக பைக்கை ஆன்லேயே வச்சுட்டு போயிருந்திருப்பான். இது இவன் பண்ண பெரிய தப்புன்னு பைக் ஆட்டியப்பட்டு இவன் கிளம்பிட்டான். பைக்கை தொலைக்கிறதே அந்த ஜெய் வேலையை வச்சுருக்கான். இங்கே இந்த பொண்ணு ஜாஸ்மின் தனியாக உட்காந்து 2வது பிளானில் நான் தான் பெரிய கிரிட்டிக்கல் ஸ்டெப்பான்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்துல ஜாக்லின் நுழையிறான். அப்புறம் இவன் போட்டிருக்க காஸ்டியூமாக மாதிரியே ரியல் லைஃப்பில் இந்த ஷர்ட்டை எங்கே வாங்குறதுன்னு யாருக்காவது லிங்க் தெரிஞ்சிருந்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்டிஸ்டோட ஃபேஷன் சென்ஸே வேறு லெவலில் இருக்கும். இதே இடத்துல தான் உன்னை நான் லாஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டேன், மறந்துட்டியா? என் கூட வா, உங்கள் அப்பா உன்னை தேடிக்கிட்டு இருக்காருன்னு அவன் கூப்பிட்றப்ப என் அப்பாவான்னு இவன் ஷாக்காய் கேட்குறான். ஆமாடி, உங்கள் அப்பா தான். நம்ம கிளாஸ்க்கே வந்து அங்கே இருக்கிற எல்லாரோட காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்தார் அவர். இப்போலாம் பேசிட்டு அவனே அவளோட திங்ஸ் எல்லாம் அவளோட பேக்கில் பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீ இல்லாமல் உங்கள் அப்பாவால் இருக்கவே முடியாதுடி, என் கூட வா, உன்னை பத்திரமா உங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறேன்னு இவன் திங்ஸை பேக் பண்ணுற நேரத்தில் அவன் எங்கள் அப்பா என்னை எப்பயுமே செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணுவாருடான்னு சொல்கிறான். இதெல்லாம் இவன் நம்புற மாதிரியே தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு இதை விட அதிகமாகவே பொய் சொல்கிற டேலண்ட்டாக இருந்துச்சு. இப்போ மட்டமாக ட்ரை பண்ணுறியே. பழைய மாதிரி நீ இப்போ அழுகிறது கூட இல்லை. உன் டேலண்ட்லாம் என்ன போயிருச்சான்னு கேட்கான். இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறப்ப இதுவும் ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி இல்லை, ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயந்தான். குழந்தைகளுக்கு நடக்கிற வன்கொடுமையில் 80% அப்யூஸ் அவங்க சொந்த ஃபேமிலியிலேருந்தே நடக்கிறது. இதுலேயும் நிறையா கேசஸில் வந்து அப்யூஸ் அவங்களோட சொந்த பேரண்ட்ஸ் கிட்டேருந்தே வரும். இப்போலாம் இவன் பேசுகிறப்ப நல்லா தான் ரிசர்ச் பண்ணியிருக்கடி, இப்போலாம் நீ படிக்க கூட ஆரம்பிச்சிட்டியா என்ன? உங்கள் அப்பா மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு தெரியுது அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு. அவர் ரொம்ப நல்லவராக தெரியுதுன்னு அவன் பேசிக்கிட்டே அந்த திங்ஸை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம், எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தான், அதுவும் குடிக்கிற டைமில் இன்னும் ரொம்ப நல்லவராக இருப்பார். ஆனாலுமே குடிச்சிருந்தாலே ஸ்ட்ரைட்டாக அவர் என்னோட ரூமுக்கு தான் வருவாருன்னு இப்போ பேசுகிற நேரத்தில் அவன் பொறுத்துக்க முடியாமல் அவளை தடுத்து நிறுத்துறான். போதும் நிறுத்து, இதுக்கு மேலே இப்படி பேசாத, இதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு அவன் எரிஞ்சு வெல்றான். இந்த இளவெல்லாம் என்ன நம்ப சொல்கிறியா என்ன? இதுதான் உண்மையாக இருந்தால் நீ எப்போவோ வீட்டை விட்டு ஓடி போயிருப்ப. எதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு? என்ன ஏமாற்ற பார்க்குறியான்னு அவன் சொல்கிறப்ப நான் ஓடி போகிறதை தான் முதல் தருவேன்னு நினைக்கிறியாடா? ஒவ்வொரு இடத்துக்காக போவேன், பட்டு அந்த இடத்துல இருந்து என்னை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. எனக்கு போகிறதுக்கு வேறு இடமே இல்லை, அதனால தான் இதுக்கு முன்னாடி போகலை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு இடம் இருக்குது. எப்படி என்னை மறுபடியும் ஒரு அப்யூஸ் பண்ணுற ஒருத்தக்கிட்ட திருப்பி போய் அவன் கூட வாழ சொல்கிறான்னு இவன் சிரிச்ச முகத்தோட கேட்குறா. எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிற ஒருத்தியோட வார்த்தையை நான் நம்புவேன்னு நினைக்கிறியான்னு இவன் பேசுகிறான். பட் இவன் முழுசாக நம்பிட்டான் போல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இவன் இங்கே இருக்கான்னு இவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. ஆனால் கடைசி நேரத்தில் அவன் ஆமாடா நான் சொல்கிற எல்லாமே பொய் தான் பேசுகிறா. பட் அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. இது ஒரு கன்ஃபியூஷிங்கான சுச்சுவேஷன். இந்த இடத்துல இவன் உண்மையாக சொல்கிறாளா இல்லை பொய்யை சொல்கிறாளா நமக்கு கூட தெரியலை. பட் இந்த இடத்துல டேனியல் பார்க் நுழையிறான். சாக்கு, முதல்ல இவளை கண்டுபிடிச்சிட்டியா? சரி வா, வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு, வேகமாக கிளம்பலான்னு இவன் பேசுகிற நேரத்தில்
டேனியல் மரியாதையாக வந்த வழியை பார்த்து திரும்பி போயிட்டான்னு இவளை திருப்பி அனுப்பக்கூடாதுங்கிற சைடில் நின்று சண்டை போட ஆரம்பிக்கிறான் போல. அந்த ஜிங்ஜாங் ஏதோ ஒரு பெரிய ஆர்ட் ஒர்க் மாதிரி செகண்ட் பிளான் சொல்லி வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். இவன் வரைஞ்சதே இந்த சாக்கை தான். இது எல்லாமே இவனுங்களோட பிளான் தான் போல. அந்த கிறுக்கனை நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழி அந்த பொண்ணு மீரா தான். ஆனால் இதுதான் சரின்னு ஒரு விஷயத்தை இவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் இவனை மீராவால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. சும்மாவே இவன் இவ்வளோ கூலானவன் தான். அதை தான் நான் இவனை பற்றி அப்சர்வ் பண்ணுறதுன்னு பேசுகிறான். இந்த இலவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீ போய் அடி வாங்கிட்டு வேண்டியாடான் அந்த ஒலி இவன் கலாய்க்கிறப்ப நீ அப்படி கூட வச்சுக்கவேன். அந்த ஜே ஹை ஸ்கூலுக்கு போனப்போ நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? அது மான்ஸ்டர்ஸ் வாழ்கிற ஒரு குகை மாதிரி. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மான்ஸ்டர். ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சப்பயே நான் உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா நமக்கு எதிராக மோதுனா அவங்களுக்கு ஆள்பலம் சுத்தமாக இல்லாட்டியும் நம்ம நொறுங்கி போயிடுவோம்டா. சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தோடு இருக்க வாஸ்கோ நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு கீழே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கிக்கிட்டு இருக்க ஒரு ஊரை அவனோட சைல்டுஹுட்லேயே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த வின்சின். மான்ஸ்டர்ஸ்க்கே சவால் விடுற மாதிரி லோகன் பால் அண்டு ஜே. கடைசியில் அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்க ஜாக்லி. ஆனால் அவனையே தோக்கடிச்ச டேனியல் பார்க். முதல்ல நான் அவங்கள பார்த்தப்ப இவங்களுக்கு வீக்னஸே இல்லைன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். பட் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எல்லாரும் ஒரே ஆளுங்க கிடையாது. அவங்க எல்லாரும் தனித்தனி ஐடியாலஜிஸ் இருக்க வேறு வேறு இண்டிவிஜுவல்ஸ். அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு வேறு யாராலையும் முடியாமல் இருக்கலாம். பட் அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க. இதுதான் என்னோட செகண்ட் பிக் பிளான்னு பேசுகிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.